ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நான் உங்களை காட்ட போகிறேன். ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நீங்கள் ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இந்த சரியான வீடியோவில் தான் நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த அக்கௌண்ட்டில் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை ஏயு ஸ்மால் ஃபைனான்ஸ் பேங்க்கு, இந்த பேங்க்கில் நிறைய அக்கௌண்ட் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் எந்த அக்கௌண்ட் வேணுமோ கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை நான் இங்கே இதில் காட்ட பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டெபிட் கார்டு, செக் புக், பாஸ்புக் இதெல்லாம் கிடைக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் நான் போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா போடுறேங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், மேலே இங்கே 3 டாட்னா இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லா டீட்டெயிலும். இதில் நம்மளுக்கு அக்கௌண்ட்டாக இருப்பாருங்க, அந்த அக்கௌண்ட்டில் போங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே அக்கௌண்ட்டில் கிளிக் பண்ணி வச்சுருப்பேன். இங்கே சேவிங் அக்கௌண்ட், சேலரி அக்கௌண்ட், கரண்ட் அக்கௌண்ட்னா காட்டுது. நம்மளுக்கு சேவிங் அக்கௌண்ட்டை நம்ம ஓப்பன் பண்ணுறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். சேவிங் அக்கௌண்ட்னா இங்கே கீழே காட்டுது. சேவிங் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிட்டீங்கன்னா இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய அக்கௌண்ட்டை காட்டுது. இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும். அதெல்லாம் மேலே காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஜீரோ ஏயு டிஜிட்டல் சேவிங் அக்கௌண்ட்னா காட்டுது. மந்த்லி இங்கே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்னா காட்டுது பாருங்க. மந்த்லி இங்கே ஜீரோனா காட்டுது. அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அக்கௌண்ட்டை. அதை கிளிக் பண்ணி வச்சுக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு ஓப்பன் அக்கௌண்ட்னா இருப்பாருங்க, ஓப்பன் அக்கௌண்ட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுப்பா இந்த மாதிரி வரும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே உங்களோட ஆதார் கார்டில் எந்த மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் இருக்குமோ அந்த மொபைல் நம்பர்ல இருந்தால் தான் நீங்கள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். இதில் அந்த அக்கௌண்ட் அப்புறமா வேணாலும் நீங்கள் ஏடிஎம்மில் போய் இல்லை பேங்க்கில் போய் சேஞ்ச் பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கப்புறம் இங்கே நான் மொபைல் நம்பர் போடுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மொபைல் நம்பர் போட்டாச்சுப்புறம் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். அந்த ஓடிபி ஃபில்அப் பண்ணியாச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நெக்ஸ்ட் இந்த மாதிரி காட்டுது. இங்கே பென் கார்டோட நம்பரை போடணும். பென் கார்டோட நம்பர் போட்ட உடனே கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், உங்களோட பேர் காட்டுது. ஆட்டோமேட்டிக்காக பென் கார்டில் இருக்கிற டீட்டெயிலை இங்கே பேரெல்லாம் எடுத்துக்குவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்னு இருப்பாருங்க, அது கீழே கிளிக் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் சப்மிட்னா இருப்பாருங்க, சப்மிட்டை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் கண்டினியூனா இருப்பாருங்க, கண்டினியூ கிளிக் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இங்கே ஆதார் கார்டோட நம்பரை போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆதார் கார்டு மொபைல் நம்பரில் லிங்க் இருக்கணும். அந்த மொபைல் நம்பரில் ஓடிபி வரும். அந்த ஓடிபி இங்கே ஃபில்அப் பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நான் ஆதார் கார்டு நம்பர் போட்டாச்சுப்புறம் இங்கே டிக் மார்க் கொடுத்துட்டு இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓடிபி வரும். அந்த ஓடிபி இதில் ஃபில்அப் பண்ணிக்கிறேன். அந்த ஓடிபி ஃபில்அப் பண்ணியாச்சு. இங்கே நெக்ஸ்ட் இந்த மாதிரி காட்டுது. இங்கே மாதிரி காட்டுது. இங்கே டீட்டெயில் நீங்கள் போடணும். ஆதார் கார்டில் எவ்வளோ டீட்டெயில் இருக்குமோ அதை எடுத்து மீதி டீட்டெயில் நம்ம ஃபில்அப் பண்ணிக்கணும் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே ஆதார் கார்டில் என்னென்ன டீட்டெயில் இருக்குமோ அதெல்லாம் டீட்டெயில் இங்கே காட்டுது. அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஃபேஸ் எல்லாம் காட்டுது. இதில் உங்களோட டேட் ஆஃப் பர்த், நேமு, ஜெண்டர் அதெல்லாம் இதில் ஃபில்அப் ஆகிடும். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இங்கே மேரிட்டல் ஸ்டேட்டஸ், இங்கே நீங்கள் சிங்கிளாக மேரிடா அது கொடுத்தாச்சுன்னா கீழே உங்களுக்கு இமெயில் ஐடி கேட்குது. இமெயில் ஐடி நம்ம கொடுக்கணும். அந்த இமெயில் ஐடி தான் நம்மளுக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் அவங்க தாட்டி விடுவாங்க எல்லா டீட்டெயிலும். நான் இமெயில் ஐடி இங்கே போட்டு வச்சுப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு சப்மிட்டாக இருக்குது, சப்மிட்டை கிளிக் பண்ணி வச்சுப்போம். அதுக்கப்புறம் அது சப்மிட் பண்ண உடனே நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஃபேமிலி டீட்டெயில் இங்கே கேட்குது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேலே உங்களோட ஃபாதர் நேம் கேட்குது, கீழே உங்களோட மதர் நேம் கேட்குது. நீங்கள் மேரிட்டல் ஸ்டேட்டஸில் மேரிட்னா கொடுத்துருந்தீங்கன்னா நீங்கள் உங்களோட ஒய்ஃபோட பேர் போடணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே அதை ஃபில்அப் பண்ணி வச்சுக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கீழே காட்டுது. நீங்கள் நாமினி கொடுக்கணுன்னா இப்போது கொடுத்துக்கலாம் ஆடு, இல்லைன்னா நம்மளுக்கு அப்புறமா கூட ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ் நாமினி. அதை ஒன்றும் அவசரம் இல்லை நாமினி ஆட் பண்ணுறதுக்கு. இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எஸ் கொடுத்துருன்னா நாமினியோட மேலே நேம் கேட்குது. அதுக்கப்புறம் கீழே டேட் ஆஃப் பர்த் கேட்குது. ஒய்ஃபோட நேம் கேட்குது, ஒய்ஃபோட டேட் ஆஃப் பர்த் கேட்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை ஃபில்அப் பண்ணி வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வரும். அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே கீழே காட்டுது உங்களோட நாமினியோட அட்ரஸ் சேம் அட்ரஸா இல்லை வேறு அட்ரஸா. நான் சேம் அட்ரஸ்னால் சேம் எஸ்னா கொடுக்குறேன். இல்லை வேறு அட்ரஸ் இருந்துச்சுன்னா இங்கே நோ கொடுத்துட்டு சப்மிட்னா டீட்டெயில்னு இருக்கு பாருங்கள், சப்மிட் டீட்டெயிலை கொடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஃபேமிலி டீட்டெயிலில் நான் கொடுத்தாச்சுக்கிறோம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இங்கே என்னோட ஆக்குபேஷன் டீட்டெயில்னால் நீங்கள் எந்த ஜாப் பண்ணுறீங்களா இல்லை எப்படி உங்களுக்கு இன்கம் வருதோ அந்த ஜாபோட பேர் நீங்கள் இங்கே மேலே கொடுத்துக்கணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் ஸ்டூடெண்ட்டா இல்லை கவர்மெண்ட் ஜாபா, எந்த இதில் செல்ஃப் எம்ப்ளாய்டா இல்லை பிஸ்னஸ் மேனா, அதை நீங்கள் கிளிக் பண்ணி வச்சுக்கிறீங்க. வருஷத்துக்கு உங்களுக்கு எவ்வளோ இன்கம் வரும்னா நான் மிகத்த 2.5 லேக்ஸ்னா இருப்பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே நீங்கள் டீட்டெயில் இங்கே இன்கம் டீட்டெயில் எல்லாம் இங்கே நீங்கள் ஃபில்அப் பண்ணிட்டீங்கன்னா நெக்ஸ்ட் இங்கே சப்மிட்னா இருப்பாருங்க, அதை சப்மிட்டை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே 4 காலமில் இங்கே டிக் மார்க் ஆகிருக்கு. இங்கே மேலே உங்களோட பர்சனல் டீட்டெயிலு, கீழே உங்களோட ஃபேமிலி டீட்டெயிலு, அது கீழே உங்களுக்கு அட்ரஸ் கேட்குது. நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருப்பீங்களோ அது கீழே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் என்ன ஜாப் பண்ணுறீங்கன்னா இல்லை நான் இங்கே கரெக்டாக ஃபில்அப் பண்ணியிருக்கேன். அதனால் கீழே காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூனா
கிளிக் பண்ணி வச்சுப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி வருங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டினியூ நான் கிளிக் பண்ணி வச்சுப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் இங்கே காட்டுது. நான் இந்த டீட்டெயிலாக எல்லாம் மறைக்கிறேங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் மறுபடியும் கேட்குது கண்டினியூ டீட்டெயிலாம். கண்டினியூ டீட்டெயில் நான் கிளிக் பண்ணி வச்சுப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் இந்த மாதிரி வரும். இங்கே உங்களோட அக்கௌண்ட்டு எந்த அக்கௌண்ட்னா இதில் எனக்கு 5000 ரூபா காட்டுது பார்த்தீங்களா. இந்த அக்கௌண்ட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இங்கே கீழே காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ப்ளோர் அதர் அக்கௌண்ட்னா அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறமா இங்கே நிறைய அக்கௌண்ட் உங்களுக்கு காட்டுவோம். இதில் மெயின்டைன் அக்கௌண்ட்டு காட்டுது. நம்ம மெயின்டைன் அக்கௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ண தேவையில்லை. அதுக்கப்புறம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை எங்கே இருக்கோ பார்த்துட்டு மெயின்டைன் ஜீரோ பேலன்ஸ்னு இருக்கு பாருங்க, அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதை கிளிக் பண்ணி வச்சு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்கே நிறைய அக்கௌண்ட் காட்டுது. நம்ம இந்த அக்கௌண்ட் எல்லாம் இங்கே பாருங்கள், இது ஏயு பிளாட்டினம். ஆமாம், பிளாட்டினம் நம்மளுக்கு தேவையில்லை. 25,000 ரூபா நீங்கள் மாதம் வைக்கணும். ஆமாம், வைக்கலைன்னா சார்ஜஸ் விழுகும். அது கீழே ராயல்னா இருப்பாருங்க, அதை 1 lakh rupees மந்த்லி வைக்கணும். ஆமாம், வைக்கலைன்னா நம்மளுக்கு சார்ஜஸ் விழுகும். அந்த அக்கௌண்ட்டெல்லாம் நம்மளுக்கு தேவையில்லை. நாம் கீழே வந்தாச்சு பாருங்க, ஏயு டிஜிட்டல் ஜீரோ பேலன்ஸ் மந்த்லின்னா காட்டுது பாருங்க, அதை நம்ம கிளிக் பண்ணி ஓப்பன் ஆகிருப்பாருங்க. அந்த அக்கௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி வச்சுப்போமா. அந்த அக்கௌண்ட்டை நம்ம கிளிக் பண்ணி வச்சுப்போம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி காட்டுது. இதில் நம்மளுக்கு 5000 ரூபாய் நம்ம ஒன் டைம் பேமெண்ட் பண்ணணும். ஒன் டைம் நம்ம 5000 ரூபாய் பேமெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அக்கௌண்ட் ஆக்டிவேஷன் ஆன உடனே அதுக்கப்புறம் நம்மளுக்கு மெயின்டைன் பண்ணுறது தேவையே இல்லை காசு, ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட்டை. நான் இங்கே பே பண்ண போகிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். 5000 ரூபாய் பே பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், கீழே காட்டுது ப்ரொசீட் பேமெண்ட்டை நான் இங்கே கிளிக் பண்ணிக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் பாருங்க இங்கே மேலே காட்டுது உங்களோட அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்சி கோடு கேட்குது. அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு இங்கே நான் ஃபில்அப் பண்ணுறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அக்கௌண்ட் நம்பர், ஐஎஃப்சி கோடு நான் இங்கே ஃபில்அப் பண்ணி வச்சுருவேன். இங்கே பேமெண்ட் இருக்கு பாருங்க, பேமெண்ட்டை நான் கிளிக் பண்ணி வச்சுருவேன். இங்கே யூபிஐயில் இந்த பேமெண்ட் பண்ணுறீங்களா இல்லை எந்த மாதிரி, நான் இங்கே பேமெண்ட் பண்ணி வச்சுருப்பேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே சக்ஸஸ்ஃபுல்லாக பேமெண்ட் ஆகிடுச்சுன்னா டிக் மார்க் காட்டுது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு வீடியோ கேஒய்சி பண்ணணுங்க ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ கேஒய்சி நான் கிளிக் பண்ணிங்கன்னா கொஞ்ச நேரம் லோடிங் எடுத்துக்கும். லோடிங் எடுத்தாச்சு அப்புறம் ஒரு ஆள் வருவாங்க. அவங்க உங்களுக்கு வெரிஃபிகேஷன் கேட்பாங்க. உங்கள் கையில் ஆதார் கார்டு, பென் கார்டு, அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு பேனாக தேவை. ஏன்னா சைன் பண்ணி அவங்களுக்கு காட்டணும், நீங்கள் சிக்னேச்சர் பண்ணணும். அந்த சிக்னேச்சர் தான் உங்களுக்கு செக் புக்கில் சைன் பண்ணுறதுக்காக தேவைப்படுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்கள் ஒன்று பேனா, ஆதார் கார்டு, பென் கார்டை வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவைப்பட்டுச்சுன்னா வீடியோ கேஒய்சி ஆன உடனே நீங்கள் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் நீங்கள் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆப்பை இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. வீடியோ கேஒய்சி ஆன உடனே ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி வச்சுப்போம், ஓப்பன் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் போட்டுட்டு இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங் வீடியோ கொண்டு வந்துருப்பேங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எந்த டாப்பிக்கில் வீடியோ கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.